விண்ணமுதம் நிகழ்ச்சியை காண்பதற்காக வந்திருக்கின்ற உங்கள் ஒவ்வொருவரை மீண்டும் இன்றைய தியானத்திற்கு வரவேற்கிறேன். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையும் நாங்கள் ஆய்வு செய்து பார்த்தால் எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் எத்தனையோ தவறுகள் இருப்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் உணர்ந்து கொள்வோம். எல்லோரும் ஒரே விதமான தவறுகள் செய்வது கிடையாது. ஒவ்வொருவரும் எங்களுடைய வாழ்க்கையிலே எத்தனையோ தவறுகள் செய்திருப்போம். அந்த தவறுகள் செய்து முடிந்து காலப்போக்கிலே நான் இதை செய்யாமல் இருந்திருக்கலாமோ என்று எண்ணமும் நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கும். ஒருவேளை என்னுடைய நண்பரோடு நான் பேசுகிற போது அவரோடு கோபப்பட்டு அவரை மனதிலே வேதனைக்கு உள்ளாக்கி இருக்கலாம். அல்லது நான் செய்த ஏதோ ஒரு காரணத்தினாலே ஒரு குடும்பத்திலே ஏதோ ஒரு சிக்கல் உருவாவதற்கு நான் காரணமாக இருந்திருக்கலாம். ஒரு உறவு குலைந்து போயிருந்திருக்கலாம். அல்லது ஒருவருடைய வாழ்க்கையிலே நான் செய்த ஏதோ ஒரு காரணத்தினாலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கலாம். இப்படி பல காரியங்களை நாங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக யோசித்து பார்த்தால் எங்கள் எல்லோருடைய வாழ்க்கையிலும் பல குற்ற உணர்வுகள் இருக்கின்றன. அந்த குற்ற உணர்வுகள் இருப்பதினாலே பொதுவாக நாம் ஆலயத்திற்கு வருகிற போது அந்த குற்றங்களை அறிக்கை செய்து, கடவுளே என்னை மன்னித்து இனிமேல் நான் நல்ல ஒரு மனிதனாக வாழ எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் ஜெபிப்பது நம்முடைய திருச்சபையிலே நடைபெறுகின்ற ஆலய ஆராதனைகளிலே ஒரு பகுதி. ஆனால் அப்படி இருந்தாலும் நம்மிலே பலர் அந்த குற்ற உணர்வுகளை நம்மோடு சேர்த்து எடுத்துக்கொண்டு எல்லா இடங்களுக்கும் போகலாம். ஒருவேளை வருடங்கள் போகலாம், மாதங்கள் போகலாம். இவையெல்லாம் போனாலும் என்னோடு இருக்கிற அந்த குற்ற உணர்வு எனக்குள்ளே இருக்கிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரத்திலே பவுல் எழுதுகிற போது ஒரு அழகான வசனத்தை நமக்கு சொல்லி தருகிறார். நான் பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட பந்தய பொருளுக்காக நான் தொடர்ந்து ஓடுகிறேன். பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நோக்கி எனக்கு கொடுக்கப்பட்ட பந்தய பொருளுக்காக நான் முன்னே நோக்கி ஓடுகிறேன். பவுல் என்ற அந்த மனிதருக்கு முதல் ஒரு பெயர் இருந்தது. அவருடைய பெயர் சவுல். சவுல் என்ற மனிதர் ஒரு யூத மனிதர். அந்த யூத மனிதர் கிறிஸ்தவம் என்பது தவறான ஒரு போதனை அல்லது கிறிஸ்து கொண்டு வந்த போதனை தவறான போதனை என்பதை உறுதியாக நம்பிய யூதர்களிலே ஒருவர். அவர் நன்றாக கற்றறிந்த ஒரு மனிதர், அதிகாரம் பெற்றிருந்த ஒரு மனிதர். அதிகாரம் அவருக்கு இருந்தது. ஆகவே அவர் உண்மையாக கிறிஸ்தவர்கள் செய்வது தவறு, போதனைகள் தவறு, கிறிஸ்து சொல்லிக் கொடுத்தது தவறு என்று நம்பியதினாலே அவர் செய்த ஒரு காரியம் கிறிஸ்தவர்களை பிடித்து சிறையிலே போடுவித்தார் அல்லது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினார் என்று வேதாகமத்திலே நாங்கள் வாசிக்கிறோம். அவர் கிறிஸ்து தவறு என்று அவருக்கு தவறா இல்லையா என்று சொல்வதிலும் பார்க்க, அவரை பொறுத்தவரையிலே அவர் முழுமையாக கிறிஸ்தவம் என்பது தவறானது என்று தனக்குள்ளே நம்பினார் என்றால் மிகவும் உறுதியான ஒரு யூத மனிதர். இந்த நடந்த சம்பவங்கள் எல்லாவற்றிலும் பெரிய சம்பவம், ஸ்தேவான் என்று பெயர் கொண்ட ஒரு கிறிஸ்தவர் இருந்தார். அந்த ஸ்தேவான் என்று பெயர் கொண்ட அந்த கிறிஸ்தவர் அவர் கிறிஸ்துவிலே விசுவாசமுள்ள ஒரு மனிதராக வாழ்ந்தார் என்பதற்காக மற்ற யூதர்களினாலே கல்லறிந்து கொலை செய்யப்பட்டார். அவர் கல்லறிந்து கொலை செய்யப்படுகின்ற போது அவருடைய உடைகள் எல்லாவற்றையும் கழற்றி இந்த சவுல் என்று பெயர் கொண்ட மனிதனுடைய பாதத்திலே பாதுகாப்புக்காக வைத்தார்கள் என்று வேதாகமம் சொல்லுகிறது. ஆகவே இந்த ஸ்தேவான் என்ற மனிதர் கல்லறிந்து கொலை செய்யப்பட்ட போது அந்த இடத்திலே சாட்சியாக இருந்தவர்களிலே ஒருவர் இந்த சவுல் என்று பெயர் கொண்ட அந்த யூத மனிதர். அவர் அந்த இடத்திலே இருக்கிறார். ஸ்தேவானுடைய உடைகளுக்கு காவலாக இருக்கிறார். அவ்வளவு தூரம் கொடூரமாக வாழ்ந்த ஒரு மனிதர்
எத்தனை பேரை தன்னுடைய வாழ்க்கையிலே பாதிப்புக்கு உள்ளாக்கினார் என்பது நமக்கு தெரியாது. பலர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். என்றால் வேதாமத்திலே அவரை பற்றி வாசிக்கிற போது அவர் கிறிஸ்தவர்களை தேடி துன்பப்படுத்தி சிறையிலே போடுவித்தார் என்றெல்லாம் இருக்கிறது. ஆகவே இப்போ தான் வாழ்ந்த பகுதியிலே கிறிஸ்தவர்களுக்கு எல்லாம் பாதிப்பை ஏற்படுத்தி அவர்கள் எல்லாவற்றையும் நம்பிக்கையை விட்டு அகற்றிவிட வேண்டும் என்று முயற்சி செய்துவிட்டு அதிகாரிகளிடத்திலே கடிதங்கள் வாங்கி கொண்டு தான் இருந்த இடத்திலிருந்து வேறு ஊருக்கும் அவர் புறப்பட்டு போகிறார். அங்கிருக்கிற கிறிஸ்தவர்களையும் பிடித்து சிறையிலே போட வேண்டும், துன்பப்படுத்த வேண்டும் என்று நினைத்து பிரயாணத்திலே போகின்ற போது அவருடைய வாழ்க்கையிலே எதிர்பாராத ஒரு மாற்றம் ஒன்று நடக்கிறது. அவர் ஒரு தரிசனத்தை காண்கிறார். அந்த தரிசனத்திலே கிறிஸ்து தன்னோடு பேசுவதாக உணர்கிறார். நீ மற்றவர்களை அல்ல, நீ என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று கிறிஸ்து அவரோடு பேசுவது போல அவர் உணர்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே முழுமையான ஒரு மாற்றம் வருகிறது. கிறிஸ்தவர்களுக்கு எதிராக செயல்பட்ட சவுல் என்ற இந்த வாலிபன் இப்போது கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்துவின் சீடனாக மாறி பவுல் என்ற பெயரிலே அவர் தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்து கொள்கிறார். இப்போது அவருடைய வாழ்க்கையில் நம்பிக்கை கிறிஸ்து. அவர் சொல்லிக் கொடுத்த காரியங்கள், கிறிஸ்து சொல்லிக் கொடுத்த காரியங்கள். இப்போது மற்ற மக்களிடையிலே அவர் பல ஊர்களுக்கு பிரயாணம் பண்ணி அங்கெல்லாம் கிறிஸ்து உண்மையாகவே விடுதலை கொடுக்கின்ற, ரட்சிப்பு கொடுக்கின்ற, மீட்பு கொடுக்கின்ற ஒருவராக இந்த உலகத்திலே வந்தார். ஆனால் யூதர்கள் பிடித்து அவரை சிலுவையிலே அறைந்து கொலை செய்தார்கள். ஆனால் அவர் உயிரோடு எழும்பினார் என்ற செய்தியை தைரியமாக பகிர்ந்து கொள்ளுகிறார். இந்த மனிதரை பற்றி நீங்கள் யோசித்து பாருங்கள். அவர் ஒரு இடத்திலே போய் ஒருவரோடு கிறிஸ்துவை பற்றி பேசுகிற போது அவருடைய மனதிலே ஒரு குற்ற உணர்வு இருந்திருக்க சாத்தியக்கூறு இருக்கிறது. ஒருவேளை நான் சவுல் என்ற பெயரில் இருந்தபோது இந்த குடும்பத்திற்கு நான் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருப்பேனோ, அல்லது இந்த கிராமத்திலே நான் இயேசுவை பற்றி பேசுகின்ற போது இந்த கிராமத்தில் இருக்கின்ற எத்தனை பேருக்கு என் மூலமாக பாதிப்பு வந்திருக்குமோ, இப்படி பல குற்ற உணர்வுகள் அவருடைய மனதிலே இருந்திருக்க சாத்தியக்கூறு இருக்கிறது. அந்த சவுல் இப்போது பவுல் சொல்லிக் கொடுக்கிற பாடம், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை தேடி நடந்து போக நீங்கள் எல்லோரும் முயற்சி செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே குற்ற உணர்வுகளோடு நாங்கள் தொடர்ந்து வாழ முடியாது. நாங்கள் செய்த தவறுகளை எங்களால் இன்னொரு முறை அந்த பகுதிக்கு போய் தவறு செய்யாத ஒரு நிலையை ஏற்படுத்த முடியாது. நாங்கள் செய்தது தான், ஏற்படுத்திய பாதிப்பு தான். அதனாலே பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் என்ன செய்யலாம், இனிமேல் வரப்போகின்ற காரியங்களை எப்படி செய்யலாம் என்பதை பற்றி நாங்கள் மாற்றங்களை ஏற்படுத்தலாம். ஆகவே பவுல் சொல்லிக் கொடுக்கின்ற காரியம், அந்த பிலிப்பிய சபைக்கு நீங்கள் பின்னானவைகளை மறந்து விடுங்கள், முன்னான காரியங்களை நாடி நீங்கள் போகின்ற போது தான் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஒரு கருத்தை கண்டுபிடிக்க முடியும். உதாரணமாக யோசித்து பாருங்கள், ஒரு விளையாட்டு குழு ஒன்று இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம். ஒரு விளையாட்டு குழு ஒரு கிரிக்கெட் டீமாக இருக்கலாம், ஃபுட்பால் டீமாக இருக்கலாம், பாஸ்கெட்பால் டீமாக எதுவாகவும் இருக்கலாம். ஒரு விளையாட்டு குழு அவர்கள் விளையாடுகின்ற எல்லா போட்டிகளிலும் வெற்றி அடைவது கிடையாது. சில போட்டிகளிலே வெற்றி கிடைக்கும், சில போட்டிகளிலே தோல்வி அடைவார்கள். நாங்கள் தோற்று போய்விட்டோமே என்று அவர்கள் வாழ்க்கை முழுவதும் புலம்பிக் கொண்டிருந்தால் அவர்களால் எங்கும் முன்னே போகவும் முடியாது. அவர்கள் எந்த வெற்றியையும் அவர்களால் பெற்றுக்கொள்ளவும் முடியாது. என்றால் அவர்கள் செய்து தவறவிட்ட காரியங்கள் தான் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் பெரிதாக இருக்கிறது. ஆகவே இந்த பழைய காரியங்களை விட்டுவிடுவது என்பது வாழ்க்கையில் இருக்கின்ற குற்ற உணர்வுகள், செய்த தவறுகளை தாண்டி உங்களுடைய வாழ்க்கையிலே நல்ல காரியங்களை செய்ய முயற்சி செய்ய நாங்கள் முன்னே போனால்தான் இவைகளை விட்டு வெளியே வர முடியும். பின்னானவைகளை நீங்கள் மறந்து
நீங்கள் ஏற்கனவே வாழ்க்கையிலே செய்த காரியங்களை மறந்து முன்னானவைகளை நோக்கி உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாணத்தை ஆரம்பியுங்கள். எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கடவுள் ஒரு கருத்தை தந்திருக்கிறார். அந்த கருத்தை எங்களால் நிறைவேற்ற முடியாமல் போவதற்கு பல இடங்களில் இருக்கின்ற காரியம் உங்களுடைய மனதை நிறைத்திருக்கின்ற குற்ற உணர்வுகள், தவறுகள், நாங்கள் தவறவிட்ட காரியங்கள், தவறாக செய்த காரியங்களை மாற்றி அமைப்பதாக இருந்தால் நாங்கள் முன்னே போக கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். இந்த பவுல் என்ற மனிதர் 13 கடிதங்களை சபைகளுக்கு எழுதினார். இந்த 13 கடிதங்களையும் அவர் எழுதிய சபைகள் மட்டுமல்ல, இன்றைக்கு இந்த 13 கடிதங்களும் வேதாகமத்தின் ஒரு பகுதியாக இருக்கிறது. சபைகளிலே வாசிக்கப்படுகிறது, வேத படிப்புகளிலே வாசிக்கப்படுகிறது, அருளுரைகள் செய்திகள் கொடுக்கப்படுகின்ற போது பயன்படுத்தப்படுகிறது. பவுல் தன்னுடைய குற்ற உணர்விலே வாழ்க்கையை நிறுத்தி கொண்டிருந்தார். இந்த 13 கடிதங்களையும் அவரால் எழுதியிருக்க முடியாது. அவர் போய் புதிய இடங்களிலே கிறிஸ்துவை சொல்லி கிறிஸ்துவின் செய்தியை வெளியே எடுத்து சென்றிருக்கவும் முடியாது. எப்போது இந்த குற்றுணர்வுகள் எல்லாவற்றையும் விட்டு நான் ஆரம்பித்திருக்கிற புதிய வாழ்க்கைக்குள்ளே நான் போகிறேன், என்னுடைய வாழ்க்கை மாற்றம் நிறைந்ததாக நல்ல காரியங்களை செய்கின்ற ஒன்றாக இருக்க வேண்டும் என்று நினைத்தாரோ அப்போதுதான் அவரால் இந்த காரியங்களை சாதிக்க முடிந்தது. இந்த வருடத்தின் ஆரம்ப காலத்தில் இருக்கின்ற போது அதுதான் நமக்கும் கொடுக்கப்படுகின்ற சவால். வாழ்க்கையில் நான் செய்த தவறுகளை பிடித்து வைத்துக்கொண்டு எப்படி நான் முன்னே போவது என்று குழம்பி நிற்பதிலும் பார்க்க கிறிஸ்துவிடத்திலே அவை எல்லாவற்றையும் ஒப்படைத்துவிட்டு ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார் என்ற நம்பிக்கையோடு நல்ல காரியங்களை நல்ல நோக்கத்தோடு செய்ய நாங்கள் முன்னே நடந்து போக ஆண்டவர் நாம் ஒவ்வொருவரையும் அழைக்கிறார். ஆண்டவர் தாமே நாம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.